தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய போப்பாண்டவர் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 266வது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி காலமாகிவிட்டார். அவரது மறைவுக்கு பிறகு 267வது திருத்தந்தையாக அமெரிக்காவை சார்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் தேர்வு செய்யப்பட்டார். 14ஆம் லியோ என்ற புதிய பெயரை சூட்டிக்கொண்டார். அவருக்கு வயது 69. புதிய போப்பாண்டவர் முன்பாக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை உள்ளது. அந்த பிரச்சனையை கிளறியுள்ளனர் திருச்சபையில் உள்ள, திருச்சபைக்கு வெளியே உள்ள சிலர். என்னவென்று சொன்னால், 16ஆம் ஆசீர்வாதப்பர் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு முன்பு இருந்த 16ஆம் பெனடிக்ட் என்ற 16ஆம் ஆசீர்வாதப்பர் என்ற போப்பாண்டவர். அதற்கு காரணம் என்னவென்றால், வயது மூப்பு, உடல்நலக்குறைவு என்று கூறப்பட்டது. ஆனால் அது அல்ல, இந்த பிரச்சனை தான் என்று கூறப்படுகிறது. என்னவென்று சொன்னால், ஓரினை சேர்க்கையாளர்கள் பிரச்சனை. இந்த பிரச்சனை முன்வைக்கப்பட்டது. திருச்சபை இது குறித்து திருச்சபை கருத்து தெரிவிக்க வலியுறுத்தப்பட்டது. 16ஆம் ஆசீர்வாதப்பர் இந்த பிரச்சனையில் சிக்கியதால் தான் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்று கூறப்படுகிறது. அதே போன்று கடந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் கடைசி காலத்தில் இந்த பிரச்சனையை சந்தித்தார் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது இந்த பிரச்சனைக்குரியவர்கள் 14ஆம் லியோ அவர்களுக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு வந்துள்ளார்கள். ஓரின சேர்க்கையாளர்கள் குறித்து தங்களுடைய கருத்து என்ன என்று போப் லியோ அவர்களிடம் கேட்டபொழுது, ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் கூறியிருக்கிறார், இது சமூகத்திற்கு நல்ல பழக்க வழக்கம் அல்ல என்று கூறியுள்ளார். ஓரின சேர்க்கை என்பது ஒரு ஆணும் சேர்ந்து உடலுறவு கொள்வது, குடும்பம் நடத்துவது. ஒரு பெண்ணும் சேர்ந்து உடலுறவு கொள்வது, குடும்பம் நடத்துவது. இது இயற்கைக்கு உகந்ததல்ல, சமூகத்துக்கு நல்ல பழக்க வழக்கம் அல்ல என்று அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று கடந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் கடைசி காலத்தில் நாம் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார். இப்பொழுது போப் லியோ அவர்களிடம் கேட்டபொழுது போப் பிரான்சிஸ் அவர்கள் கூறியதையே கூறியுள்ளார், நாம் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று. இந்த சூழ்நிலையில் அவர் போப்பாண்டவராக பதவியேற்ற பிறகு வாழ்த்துக்கள் பெற வந்த பொழுது ஒரு குழுவினர் அந்த எல்ஜிபிடி கொடி என்று சொல்வார்கள், வானவில் நிறத்தில் இருக்கும் ஓரின சேர்க்கையாளர்கள் கொடி, அந்த கொடியை கொண்டு வந்ததாகவும் போப் லியோ அவர்களிடம் கை கொடுக்காமல் புறக்கணித்ததாகவும் ஊடகங்களில் பிரச்சனையை கிளப்பினர். பின்புதான் தெரிந்தது அது எல்ஜிபிடி கொடி அல்ல, ஓரின சேர்க்கையாளர் கொடி அல்ல, அது இத்தாலியில் உள்ள ஒரு அமைதியை விரும்பும் ஒரு சங்கத்தின் கொடி என்று தெரிய வந்தது. தற்பொழுது போப் பிரான்சிஸ் போப் லியோ அவர்களிடம் இதே பிரச்சனையை கொண்டு வந்துள்ளார்கள். அதாவது இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் குறித்து தங்களுடைய கருத்து என்ன, திருச்சபையின் கருத்து என்ன என்று அவருடைய வாயை கிளறி அவரை ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்க வைக்க வேண்டும் என்று அவரிடம் கொண்டு வருகிறார்கள் இந்த பிரச்சனையை. ஆனால் போப் லியோ அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூறும் பொழுது அனைவரையும் அரவணைத்து செல்வோம் என்றுதான் கூறியிருந்தார். இதன் காரணம், அதாவது 16வது ஆசீர்வாதப்பர் எப்படி மன நொந்து ராஜினாமா செய்தாரோ அதே போன்று இப்பொழுது இந்த 14ஆம் லியோ அவர்களுக்கும் இந்த ஓரின சேர்க்கையாளர் பிரச்சனையை கொண்டு வந்துள்ளார்கள். நாம் ஒரு இடம் யோசித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே தெளிவாக கூறப்படுகிறது, கோஷம் மாறுபட்டவன் ஆலயத்துக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு பழைய ஏற்பாடு சொல்லுது. கோஷம் மாறுபட்டவன் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆண் பெண் வேடமிட்டு கோயிலுக்கு வரக்கூடாது, ஒரு பெண் ஆணாக மாறி கோயிலுக்கு வரக்கூடாது, கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது அப்படின்றது. அடுத்தது, இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் என்பது இயற்கையாக வந்தது அல்ல. அதாவது மாற்றுத்திறனாளிகள் என்று கூறுவார்கள். மாற்றுத்திறனாளி என்றால் கை நொண்டி, கால் நொண்டி, வாய் ஊமை, கண் குருடு, இதுதான் மாற்றுத்திறனாளிகள். இடையிலே வந்தது யானைக்கால் வியாதி என்று சொல்வார்கள். இதுதான் மாற்றுத்திறனாளிகள். இந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த பட்டியலில் இந்த ஓரின சேர்க்கையாளர்களை சேர்க்க வேண்டும் என்று ஒரு முறை வந்த பொழுது
இந்திய அரசு தெளிவாக கூறியது என்னவென்றால், இது இயற்கையாக வந்ததல்ல, இது உடல் சம்பந்தப்பட்டதல்ல, இது மனம் சம்பந்தப்பட்டது. ஓரினச் சேர்க்கை என்பது மனம் சம்பந்தப்பட்டது என்று கூறியது மத்திய அரசு. என்னவென்று சொன்னால், இது ஒரு மனச்சிதைவினால் வந்த ஒரு வியாதி. இதை ஒரு மனநல மருத்துவரிடம் பார்த்து முழுமையாக சிகிச்சை பெற்றால் இது குணமடைந்து விடலாம் என்பது மனநல மருத்துவர்களுடைய கருத்து. இது அனைவருடைய கருத்து தான். இந்த ஓரினச் சேர்க்கையாளர்கள் என்பது சமூகத்தில் ஏற்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்களால் அவர்களுடைய மனம் பாதிக்கப்பட்டு இந்த மாற்றத்துக்கு உள்ளாகிறார்கள். ஒரு ஆண் பெண்ணாக மாறுகிறார், ஒரு பெண் ஆணாக மாறுகிறார். இயற்கையிலேயே ஒரு ஆணுக்கு உரிய அந்த உறுப்புகள் அப்படியே தான் இருக்கும். மனம் பாதிக்கப்பட்டதால் அவர் தன்னுடைய உறுப்பை பெண்ணாக மாறி திருநங்கையாக மாறுகிறார். அதே போன்று ஒரு பெண் மனம் பாதிக்கப்பட்டதால் தன்னுடைய உறுப்பை ஆண் உறுப்பாக மாற்றி திருநம்பியாக மாறுகிறார். ஆக இது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பு. ஆக இதை மாற்றுத்திறனாளிகள் பட்டியலில் சேர்க்க முடியாது, சமூகத்தால் ஏற்பட்ட பாதிப்பு என்று தெளிவாக கூறியது. ஆக இந்த இடத்துல அதைத்தான் நாமும் சொல்ல வர்றோம். இந்த ஓரின சேர்க்கை என்பது கிறிஸ்துவுக்கு முரணானது, கிறிஸ்துவுக்கு புறம்பானது. இதை திருச்சபை என்னைக்குனாலும் சரி இதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஆக இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் நம்முடைய புதிய போப்பாண்டவர் முன்பு இந்த பிரச்சனையை கொண்டு வந்துள்ளார்கள். இந்த புதிய போப்பாண்டவர் இந்த பிரச்சனையில் சிக்கக்கூடாது, அவருக்காக ஜெபிப்போம். அவரை எப்படியாவது பதவி இறக்கணும்னு நினைக்கிறாங்க. இது பிசாசுடைய செயல். இந்த பிசாசுடைய செயலுக்கு ஆண்டவர் வெற்றி கட்டுவார், வெற்றியை கொண்டு வருவார். பிசாசின் செயலுக்கு முடிவு கட்டுவார், வெற்றியை கொண்டு வருவார். புதிய போப்பாண்டவருக்காக நாம் ஜெபிப்போம். எந்தவித சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று நாம் ஜெபிப்போம்.